வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு ஆசை என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் எழுதிய ஒரு கவி. வெறுப்பொழித்தல் என்ற தலைப்பில் இந்த கவிதை. விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே ஜீவனது இயக்க சான்று, வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது, விளைவறிந்து முறையோடு அளவாய்க் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பீர். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு விருப்பம் மற்றும் வெறுப்பு குறித்து ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான கவிதை. இந்த கவிதை ஆரம்பமே நம்மை சிந்திக்க வைக்கிறது. விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம் என்று மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. பொதுவாக நாம என்ன நினைப்போம்னா, ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம், ஆதையால் ஆசையை விட்டு விட்டால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று கருதுகிறோம். ஆனால் இந்த கவிதை ஒரு புதிய கோணத்தை நமக்கு காட்டுகிறது. மகரிஷி சொல்வது என்னவென்றால், விருப்பமே வாழ்க்கையின் இயக்க சக்தி. நாம் முன்னேற வேண்டும், உயர வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், இவை அனைத்தும் விருப்பத்தில் இருந்தே வருகிறது. ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று விருப்பம் கொண்டால்தான் படிப்பான். ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான் உழைப்பான். அதனால் விருப்பம் இல்லாமல் வாழ்க்கை முன்னேறாது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் கேட்கிறார்கள், விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது. அவர் கூறுவது, வெறுப்பு என்பது அறிவின் குறையை காட்டும் ஒன்று. நாம் ஒருவரை வெறுப்பது அவரை சரியாக புரிந்து கொள்ளாததால்தான். வெறுப்பு மன அமைதியை கெடுக்கும், உறவுகளை உடைக்கும், நம்மை உள்ளிருந்து சிதைக்கும். அதனால் வெறுப்பை விடுவது மிகவும் முக்கியம். ஆனால் மகரிஷி அவர்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. விருப்பம் இருந்தால் போதும், இல்லை, அது சரியான முறையில் இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாங்கன்னா, விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. அதாவது நம்முடைய ஆசை என்ன விளைவுகளை தரும் என்று யோசிக்க வேண்டும். அதை அடைய சரியான வழியை தேர்வு செய்ய வேண்டும். அளவுக்கு மீறாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக உருவாகும். இதை ஒரு எளிய உதாரணத்துல பார்க்கலாம். அது பணம் சம்பாதிக்க விருப்பம் நல்லது, ஆனா அது பேராசையாக மாறினால் அதை நம்மை கெடுக்கும். அதே போல அன்பும் ஒரு நல்ல விஷயம், ஆனா அதில் அளவு இல்லாமல் இருந்தால் அது துன்பத்தை தரும். அதனால் வாழ்க்கையில் முக்கியமானது விருப்பம் இல்லை, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். இறுதியாக மகரிஷி நமக்கு ஒரு அழகான அறிவுரை தருகிறார். விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பீர். அதாவது விருப்பம் இருக்கட்டும், ஆனால் அளவோடு இருக்கட்டும். வெறுப்பை முழுவது விட்டுவிடுங்கள். இந்த கவிதை நமக்கு சொல்லும் மிக பெரிய வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நாம் அனைவரும் அளவான விருப்பத்துடன் வாழ்ந்து வெறுப்பற்ற மனதுடன் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த டிவிஎம் யோகா சேனலுக்கு நன்றி.